எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பஞ்சாயத்து ராஜ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் ஒரே ஒரு 1 பேஜர் தான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த 1 பேஜர் வந்து பஞ்சாயத்து வர்சஸ் முனிசிபாலிட்டி பற்றின எல்லா ஃபேக்ஸுமே இந்த 1 பேஜ்லேயே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு எக்ஸாஸ்டிவாக வந்து ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடான எல்லாமே வந்து பஞ்சாயத்தில் முனிசிபாலிட்டியில் கண்டிப்பாக இதில் வந்து இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் எஸ், கோயிங் இன் டு த வீடியோ. பஞ்சாயத்தில் வந்து என்னென்ன பஞ்சாயத்து எந்த பார்ட்டில் இருக்குது? பார்ட் 9ல் இருக்குது. முனிசிபாலிட்டி பார்ட் 9Aல இருக்குது. அப்படியே +1 தானே, பஞ்சாயத்துலேருந்து +1 தான் முனிசிபாலிட்டி. ஸோ இது ஸ்கெடியூல் 11, இது ஸ்கெடியூல் 12. இது ஆர்டிகல் 243ல் இருந்து 243O வரைக்கும். வேர் இஸ் முனிசிபாலிட்டி 243, அந்த ஓக்கு அப்புறம் என்ன பியில் இருந்து 243 G வரைக்கும். இது 73rd அமெண்ட்மெண்ட், இது 74th அமெண்ட்மெண்ட். 73rd அமெண்ட்மெண்ட் 2 அமெண்ட்மெண்ட்டுமே வந்து 1992ல் தான் நடந்திருக்கும். இந்த பஞ்சாயத்து ராஜில் வந்து 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே 243Gயில் மென்ஷன் ஆயிருக்கு, ஆர்டிகல் 243Gயில். வேரஸ் இன் முனிசிபாலிட்டி 18 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 18 சப்ஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து 243Wயில் மென்ஷன் ஆயிருக்கு. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு பஞ்சாயத்து ராஜ்னு பார்த்தீங்கன்னா 24th ஏப்ரல் 1993ல். கரெக்டாக 1992 ஏப்ரலில் வந்துட்டு இந்த ஆக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், 1 year டைம் கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் கிவன் த 1 year டைம் இவங்க வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த 18 சப்ஜெக்ட்ஸ் 243Wயில் இருக்குல்ல, இதெல்லாம் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதே தான் சேம். இவங்க 1 year டைம் கொடுத்துருந்தாங்களே, இது வந்து ஆனால் இந்த 1 year தாண்டி கொஞ்ச நாள் கழிச்சு, மீன்ஸ் ஒரு 1.5 மாதம் டிலேயில் ஜூன் 1, 1993ல் இது நடைமுறைக்கு வந்திருக்கு. இந்த 3 tier சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். பஞ்சாயத்தில் எப்படி இருக்குது, முனிசிபாலிட்டியில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பஞ்சாயத்தில் எப்படி இருக்குன்னா வந்து ஒரு வில்லேஜ் பஞ்சாயத், அதுக்கு மேலே ஒரு பிளாக், அதுக்கு மேலே ஒரு டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னா வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத் யூனியன், டிஸ்ட்ரிக்ட், இப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில். அண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து ஒரு 500க்கும் மேலே பீப்புள் இருந்தாங்கன்னா அது வில்லேஜ் பஞ்சாயத். பிளாக் மீன்ஸ் பஞ்சாயத் யூனியனுங்கிறது வந்து ஒரு 5000க்கும் மேலே பீப்புள் இருந்தாங்கன்னா. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். இப்போ இந்த வில்லேஜ் பஞ்சாயத், பிளாக்கு, டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெம்பர் இருப்பாங்க, ஒரு சேர்மேன் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சேர்மேனையுமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்றாங்க. ஸ்டேட் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க, ஆனால் மெம்பர் எல்லாமே வந்து டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பிளாக்குக்கும் சேர்மேன் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு மட்டும் சேர்மேன் டைரக்ட் எலெக்ஷன். ஸோ எல்லா மெம்பர்ஸுமே டைரக்ட் எலெக்ஷன் தான், சேர்மேனில் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு மட்டும் டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இது வந்து ஈஸி தான், இது கிளியர் டவுட். நெக்ஸ்ட் தென் கம்மிங் டு த முனிசிபாலிட்டி. இது ஸ்லைட்லி காம்ப்ளிகேட்டட், பட் கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து டவுன் பஞ்சாயத், அதுக்கு மேலே முனிசிபாலிட்டி, அதுக்கு மேலே முனிசிபாலிட்டி கார்பரேஷன். டவுன் பஞ்சாயத்துங்கிறது வந்து ஆக்சுவலாக இங்கே கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாப்புலேஷன் 10 lakh பேர் இருந்தாங்கன்னா கார்பரேஷன், 1 lakh விட அதிகமாக இருந்தாங்க முனிசிபாலிட்டி, 1 lakh விட கம்மியாக இருந்தால் டவுன் பஞ்சாயத்துன்னு. இந்த டவுன் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எக்ஸாக்டாக பாப்புலேஷன் மென்ஷன் பண்ணல. சம்டைம்ஸ் வந்து 10Kக்கு கம்மியாக இருந்தாங்கன்னா டவுன் பஞ்சாயத்து, இல்லைனா அது வந்து பேஸ்ட் ஆன் த கவர்னர்ஸ் டிசிஷன் தான். அவங்க வந்து அந்த இடத்துல இண்டஸ்ட்ரி எப்படி இருக்காங்க, டெவலப்மெண்ட் எப்படி இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்து கவர்னர் டிசைட் பண்ணுவார். வெதர் இட் இஸ் கம்மிங் டு த டவுன் பஞ்சாயத்தா முனிசிபாலிட்டியா, இது எதுக்குள்ளே வருதுங்கிறத கவர்னர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த 3 லெவல் மட்டும் இல்லை முனிசிபாலிட்டியில். நான் வந்து தமிழ்நாட்டோட நிலவரத்தை நான் இங்கே வந்து இந்த 3 level ட்ரையாங்கிளில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை மொத்தமாக 8 இருக்குது. இந்த 8யுமே வந்து இங்கே கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் தமிழ்நாட்டில் இதான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம அதையாவது கிளியர் கட்டாக படிப்போம் இருக்கிற 3 அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு முனிசிபாலிட்டி கார்பரேஷன். முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் 3 அத்தாரிட்டி இருக்காங்க. முனிசிபாலிட்டி கார்பரேஷனுக்கு உள்ளார 3 அத்தாரிட்டி இருக்காங்க. அந்த 3 அத்தாரிட்டி யாருன்னா, நம்பர் 1 கவுன்சில், நம்பர் 2 ஸ்டாண்டிங் கமிட்டி, நம்பர் 3 மேயர். கவுன்சிலுங்கிறது டைரக்ட்லி எலெக்டட், எல்லா மக்களும் சேர்ந்து எலெக்ட் பண்ணுறாங்க. இந்த கவுன்சிலர்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு தலைவரான மேயர் எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மேயரோட எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன். 2016 முன்னாடி வரைக்கும் இதுவும் டேரெக்டாக இருந்துச்சு, நமக்கு அது தேவையில்லை. இப்போது இன்டெரக்டாக இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்காங்களே, இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த கவுன்சில், இந்த மேயருக்கெல்லாம். இவ எப்படிலாம் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறது அதெல்லாம். இதோட CEO வந்து யார் பண்ணால் முனிசிபல் கமிஷனர் தான், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துக்கிறது. இது முனிசிபாலிட்டி கார்பரேஷன். முனிசிபாலிட்டி ஆல்மோஸ்ட் சேம் தான். இதே 3 அத்தாரிட்டி,
கவுன்சில், ஸ்டாண்டிங் கமிட்டி, ஒரு சிஇஓ இருப்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் விஷயம். இந்த முனிசிபாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரேட்ஸ் இருக்குது. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு இருக்காங்க. கிளாஸ் ஏங்கிறது வந்து 1 lakh பேரோட ஜாஸ்தியாக அந்த கிளாஸ் ஏ. அண்ட் கிளாஸ் பிங்கிறது வந்து 50,000 பேர்லேருந்து 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா, கிளாஸ் சிங்கிறது 50,000 பேருக்கும் கம்மியாக இருந்தாங்கன்னா கிளாஸ் சி. ஸோ ஓரளவுக்கு நான் வந்து பேசிக் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். அண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் அதோட டிஃப்ரென்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.